மார்கழி மாதம் தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் 9வது மாதமாகும். இந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுகிறது. ஒரு ஆண்டில் 11 மாதங்கள் கோவில்களுக்கு போக முடியாதவர்கள் மார்கழி மாதம் மட்டும் கோவிலுக்கு சென்றாலே வருடம் முழுவதும் கோவிலுக்கு சென்ற பலன்கள் கிடைத்துவிடும் என்பது ஐதீகம். எல்லா கஷ்டங்களும் நீங்கி தை மாதத்திலிருந்து புது வாழ்வு கிடைக்க இம்மாதத்தில் பிரார்த்தனை செய்யப்படுகிறது. பீடு அப்படின்னா பெருமை அப்படிங்கிற அர்த்தம். பீடு நிறைந்த மாதம் அப்படிங்கிறத மருவி பீடை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. அதனால தான் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அது பீடு பெருமைகள் நிறைந்த மாதம் அப்படிங்கிறது மார்கழி மாதம். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்காரு. மார்கழி மாதம் முழுவதும் இறைவனை வழிபடுவதால் இம்மாதத்தில் எவ்வித குடும்ப மங்கள விழாக்கள் நடத்தப்படுவதில்லை. இம்மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நேரமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் அதிகாலை நீராடி ஆலய தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பாகும். மார்கழி மாதத்தில் நடந்த புராண சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மார்கழி மாதத்திற்கு ஏராளமான புராண சிறப்புகள் உள்ளது. மார்கழி மாதத்தில் மகாபாரத யுத்தம் நடைபெற்றதாக இதிகாசம் கூறுகிறது. மற்றும் ஆண்டாள் திருமாலை திருமணம் புரிந்ததும் திருப்பார்கடல் கடையும் போது கிடைத்த விஷத்தை சிவன் உண்டு உலகை காப்பாற்றியதும், இந்திரனால் பெருமலை உருவான போது கோகுலத்தில் உள்ள அனைவரையும் காப்பாற்ற கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான். மார்கழி மாதம் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த மார்க்கண்டேயர் மரணத்தை வென்றதாக மார்க்கண்டேய புராணம் குறிப்பிடுகிறது. ஆகையால் இந்த மாதம் மிருத்யுஞ்சய ஹோமம் செய்வதற்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. திருப்பாவை திருவெண்பாவை. ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினே நேரிழைப்பீர் என்றும், மாணிக்கவாசக நாயனார் திருவெம்பாவையில் போற்றியாம் மார்கழி நீர் ஆடலோர் எம்பாவாய் என்றும் அதிகாலை வழிபாடு மகத்துவம் பற்றி பாடியுள்ளார்கள். மார்கழி மாதம் முழுவதும் பெரும்பான்மையான கோவில்களில் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஆழ்வார் பாசுரங்கள் பாடப்படுகின்றன. அறிவியலின்படி மார்கழி மாதத்தில் அதிகாலை வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்கழியில் அதிகாலை எழுந்து நடக்கும்போது இயற்கை காற்றை சுவாசிப்பதால் மனிதர்களுக்கு ஏற்படும் பல்வேறு நோய்களும் குணமாகும் என்று முன்னோர்கள் அறிந்து கொண்டதால் ஆண்கள் நாம சங்கீர்த்தனம் பாடி நகர்வலம் வருவதும் பெண்கள் சாலையில் கோலம் போடுவதும் இம்மாதத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. அறிவியல் படி மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்த ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கும். ஓசோன் வாயு நுரையீரலுக்கு சென்று புத்துணர்ச்சி உண்டாக்கும். மார்கழி மாதம் காற்று சருமத்திற்கு உடல் நலத்திற்கும் மிகவும் நல்லது என்பதை விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்கழி மாத கோலம். மார்கழி மாதத்தில் வாசலில் மிகப்பெரிய கோலம் போட்டு அதில் வண்ணப்பொடி தூவுவதும் பூசணி பூவினை பசுஞ்சாணத்தில் வைப்பதும் இன்றும் சம்பிரதாயமாக பின்பற்றப்படுகிறது. பசுஞ்சாணம் கிருமி நாசினியாகும். அந்த காலத்தில் தங்களுடைய வீட்டில் திருமண வயது பெண் இருக்கிறாள் என்பதை தெரிவிக்கும் அடையாளமாகவே கோலத்தின் மீது பூசணிப்பூ வைப்பார்கள். அதிகாலையில் வீதியில் பஜனைக்கு வருபவர்கள் அந்த வழியாக செல்பவர்கள் அதனை புரிந்து கொண்டு மார்கழி முடிந்த பிறகு தை மாதம் திருமணம் பேசி மனம் முடித்து விடுவார்கள். மார்கழியில் பூசணிப்பூ வைக்க தை மாதத்தில் திருமணம் கைகூடி வரும் என்பார்கள். மார்கழி மாதங்களில் வீட்டு முன்பு கோலமிட்டால் மகாலட்சுமி வீடு தேடி வருவார் என்பதும் நம்பிக்கை. கோலம் போடுவதால் மனதுக்கு உற்சாகம், நினைவாற்றல் கிடைக்கிறது. மன ஒருமைப்பாடு இருந்தால்தான் புள்ளிகளை சரியாக இணைத்து கோலம் போட முடியும். கோலமிடும் பெண்களின் சிந்திக்கும் திறன் சிறப்பாக இருக்கும் என்றும் நல்ல மனநிலையோடு இருப்பார்கள் என்றும் உடலிலும் மிக நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது என விஞ்ஞான ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. மார்கழி இசை விழா. இசை என்பது அனைவருடைய மனதையும் கவரக்கூடிய ஒரு கலை ஆகும். அதிலும் கர்நாடக இசை மக்களின் மனதை கவர்வதுடன் பக்தியின் வெளிப்பாடாகவும் அமைந்துள்ளது. மார்கழி மாதத்தின் தனிச்சிறப்பே கர்நாடக இசைதான். தமிழ்நாட்டில் உள்ள திருவையாற்றில் மார்கழியில் தியாகராஜர் ஆராதனை என்கிற உலக புகழ் வாய்ந்த இசை திருவிழா ஆண்டுதோறும் தவறாமல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் இந்தியா முழுவதிலும் இருந்து பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசைக்கலைஞர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார்கள். இந்நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற தியாகராஜர் கீர்த்தனைகள் பாடப்படுகின்றன.
இப்பொழுது சென்னையிலும் ஒவ்வொரு ஆண்டு மார்கழி மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் முழுவதும் கர்நாடக இசை கச்சேரிகள் நடத்தப்படுகின்றன. சபாக்கள் முழுக்க இசைமலையில் நிரம்பி வழிகிறது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்தும் கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் பெருமளவில் இதில் கலந்து கொள்கிறார்கள். வளர்ந்து வரும் இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் விருதுகளும் வழங்கப்படுகின்றன. மார்கழி மாத விழாக்களும் சிறப்புகளும். மார்கழி மாதத்தில் அதிகாலையே ஆலய வழிபாடு தொடங்கிவிடும். இம்மாதத்தில் திருவாதிரை, வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி, பாவை நோன்பு, திருவெம்பாவை நோன்பு, படி உற்சவம், விநாயகர் சஷ்டி விரதம், உற்பத்தி ஏகாதசி போன்ற விழாக்கள், பண்டிகைகள், விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. வைணவ கோவில்கள் சிலவற்றில் மார்கழியில் ராப்பத்து, பகல்பத்து என்ற முறையில் 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதையும் பாராயணம் செய்கின்றார்கள். இம்மாதத்தில் 63 நாயன்மார்களில் வாயில் நாயனார், சடைய நாயனார், இயற்பகை நாயனார், மானக்கஞ்சார நாயனார், சாக்கிய நாயனார் ஆகியோரின் குருபூஜை நடத்தப்படுகிறது. 12 ஆழ்வார்களில் தொண்டரடி பொடியாழ்வார் ஜெயந்தி இம்மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. ரமண மகரிஷி, அன்னை சாரதா தேவியார், பாம்பன் சுவாமிகள் ஆகியோர் இம்மாதத்தில்தான் தோன்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை தவிர கிறிஸ்தவர்களின் கிறிஸ்துமஸ், புது வருட பிறப்பு, முகமதியர்களின் பக்ரீத் போன்ற பண்டிகைகள் இம்மாதத்தில்தான் கொண்டாடப்படுகின்றன. புத்த, சீக்கிய மற்றும் சமண மதங்களிலும் இந்த மாதம் புனித மாதமாக கருதப்படுகிறது. நாமும் ஆன்மீக மலர்ச்சிக்கு சிறந்த மாதமாக கருதப்படும் இந்த மார்கழி மாதத்தில் கடவுள்களை மனதார துதித்து போற்றுவோம், நற்பேறு பெறுவோம். நன்றி, வணக்கம்.